திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திமுக அமைச்சர்கள் 17 பேர் ஊழல் குற்ற வழக்குல உள்ள போறாங்க, லிஸ்ட் ரெடியா இருக்கு அப்படிங்கிறாரு. நல்ல விஷயம். இதுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கிக்கிட்டு இதை நயினார் நாகேந்திரன் செய்தாருன்னா நயினார் நாகேந்திரன் நான் பாராட்டுறேன். எனக்கு இவங்க உள்ள போறது போகாதெல்லாம் மேட்டர் இல்லை. விஜய் மேல அபிமானம் கொண்ட கிறிஸ்தவர்கள் கூட்டம் கடைசியா ஸ்டாலினுக்கு தான் ஓட்ட போடுவாங்க. திரு சீமான் பலமா எதிர்க்கிறார் சார் திரு விஜய் அவர்கள். என்ன காரணம்? தம்பி வரட்டுன்னு சொன்னதே பெரியார் எதிர்ப்புக்கும் ஓட்டு இருக்குன்னு சீமான் அந்த ஓட்டை அறுவடை பண்ணுவார். பெரியார் ஆதரவுக்கான ஓட்டு இருந்தா அது ஸ்டாலின் தான் கிடைக்கும். அதுலயும் விஜய்க்கு ஏமாத்தம் தான். ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. நாங்க ப்ரோ மோடி. எடப்பாடி நாளைக்கு மோடி ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல நாங்க அலர்ட்டா இருக்கிறோம். திருமாவளவன் வந்துருவாரு, திருமாவளவன் நான் கொண்டு வந்துருவோம்னு சொன்னவெல்லாம் இப்போ ரவீந்திர சாமி சொன்னது கரெக்டுங்கிறத ஒத்துக்கிறாங்களா இல்லையா? ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். எஸ்ஐஆர்ல ஃபுல்லா இருந்து எல்லா வேலையும் பார்த்தது திமுக. அங்க எதிர்ப்பையும் காட்டிட்டு இங்க களத்துக்குள்ள லாபத்தையும் பார்க்கறது திமுக. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சார், தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ்ல கொண்டாடி இருக்காரு திரு விஜய் அவர்கள். ஜோசப் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா திரு விஜய் அவர்களால ஜோசப்ங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது. எதனால ஜோசப்ங்கிற வார்த்தையை தூக்குனார் சார்? இப்ப அதெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் நம்புவாங்களா எப்படி? இல்ல கிறிஸ்தவ மக்கள் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டு இவர் கிறிஸ்தவ மக்களுக்கு அதிகாரம் கொண்டு வந்திருக்கலாம். ஒண்ணும் இல்லை. கிறிஸ்தவமே பல ஜாதியில உருவானதுதான். இந்துக்களோட ஜாதி இதுல ரொம்ப கொடுமையானது கிறிஸ்தவம் தான். உபதேசியாரு டீக்கனாருங்கிறதுலாம் அட்டவணை பிரிவு மக்களை மேல வர விட மாட்டாங்க. கத்தோலிக்க திருச்சபையில முழுக்க ஒரு சில ஜாதிகள் ஆதிக்கம் தான் பண்றாங்க. சீமான் தான் அந்த கிறிஸ்தவத்துல உள்ள அந்த ஜாதி ஆதிக்கத்தை எதிர்த்து அறிக்கை விட்டவர். அருந்ததியர் கிறிஸ்தவர், பறையர் கிறிஸ்தவர், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர் மற்றும் சபல்டன் காஸ்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு கல்ற தோட்டத்திலே அநீதி பண்றாங்க. கிறிஸ்தவ முன்னேறிய கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் இதையா சொன்னாரு. அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல அநீதி பண்றாங்க, சர்ச்சில் அநீதி பண்றாங்கன்னு அவங்களுக்கான குரலை ஒலிச்சவர் சீமான் தான். ஸோ இந்த இடத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு புள்ளியில தெளிவா இருப்பாங்க. RSS எதிர்ப்பு பாஜக, அதுல திமுக காங்கிரஸுக்கு முஸ்லிம்ஸ் 95% போட்டுருவாப்புல. கிறிஸ்தவர்கள் ஒரு 80% போடுவாங்க. மீதி 20% கிறிஸ்தவர்களும் ஜாதி அடிப்படையை பார்த்து தான் போடுவாங்களே தவிர விஜய் கிறிஸ்தவர்களுக்காக போட்டுருவாங்கன்னு ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் என்ன தெரியும் உங்களுக்கு கிறிஸ்தவர்களை பற்றி? எனக்கு தெரியும். RSSக்கு எதிராக என் சொந்தக்காரன் தான். விஜயதரணிக்கு அப்படியே ஓட்டை கொண்டு போய் அச்சப்பட்டு போடுவாங்க. ஹேமச்சந்திரன் நாயருக்கு போடுவாங்க. பரவாயில்ல, ஹேமச்சந்திரன் நாயர் மக்கள் தொண்டர், தன் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு ஹேமச்சந்திரன் நாயருக்கு போட்டா கூட அது நியாயம். விஜயதரணிக்கே கொண்டு போடுவாங்கன்னா அவங்க ஹேமச்சந்திரன் நாயர் ஒரு பெரிய மக்கள் தொண்டர், ஒரு சோசியல் ஒர்க்கர், வாழ்க்கையை தன் மக்களுக்காக வெகு மக்களின் இதுக்காக அர்ப்பணிச்சவர். அவருக்கு ஜாதி பார்க்காம ஓட்டு போட்டான்னு சொன்னா கூட நியாயம். ஆனா அவன் அப்படி கூட போடல. இது மோகன்தாஸ், சிங்க மோகன்தாஸ் இந்த நாடார வந்துட்டான்னா அவன் பவர்ஃபுல்லா RSS எழுந்துறன்னு ஹேமச்சந்திரன் கிட்ட அடைக்கலம் போறதுக்கு CPM கூட்டணிக்குள்ள அடைக்கலம் போறதுக்காக ஓட்டை கொண்டு அச்சப்பட்டு போடுவான். அதே மாதிரி இவரு விஜயதரணிக்கும் அச்சப்பட்டு RSSக்கு அச்சப்பட்டு தான் அந்த ஓட்டை கொண்டு அப்படியே குவிப்பாப்புல. அதே போல நூர் முகமதுக்கு போடுறதுல தப்பு இல்லை. நூர் முகமது மக்கள் தொண்டர். ஆமா, மக்கள் தொண்டர் நூர் முகமதுக்கு அவன் ஓட்டு போடுறதே இவர் தான் பிஜேபி இல்ல உள்ள கிறிஸ்தவ கம்யூனிட்டி, மிலிட்டன்ட் கம்யூனிட்டியை தோக்கடிப்பாங்கிறதுல தான் நூர் முகமது கொண்டு போடுவாப்புல. ஸோ அந்த ஓட்டுங்கிறது திமுக காங்கிரஸுக்கு தான் போகும் மிக பெருமளவுல. ஏன்னா இவர் மைக் சின்னத்தை போட்டார். வியாபாரம் தான் அது. உலக தமிழர் மத்தியில பிரபாகரன் சீமான்னா படத்தை பார்ப்பாங்கிற வியாபாரத்துக்கு தான் மைக் சின்னத்தை போட்டார். ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல மைக் சின்னத்தை போட்டு கோட் படத்துக்கு விளம்பரம் கொடுக்கணும்? தேவையில்ல. கண்டிப்பா. ஜோசப் விஜய் இது 100% உண்மை தம்பி. நான் இது பொய்யா சொல்றேன். எதுக்கு தம்பி நீங்க மைக் சின்ன படத்துக்கு விளம்பரம் கொடுங்க? ஒரு வழக்கத்தை கொடுங்க தம்பி. இல்ல ஜான அரிகிசாமி கொடுங்க, இல்ல ஆதவர்ஜுனா ரெட்டிகார் கொடுங்க. நீங்க உங்க பட வசூலுக்கு ஒரு 30 லட்சம் வாட்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டிலையும் உலகம் ஃபுல்லா உள்ள தமிழர்கள் மத்தியிலையும் வேலுப்பிள்ளை பிரபாகரின் மறுபதிப்பாட்டு இருக்கக்கூடிய சீமானோட சின்னத்தை போட்டா அவன் படத்தை பார்ப்பான். படத்துக்கு வசூலுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பான்னு நடுநிலையாளர்கள், நேர்மையானவர்கள் யாரும் இந்த கேள்விக்கு மனச்சான்றோட தொட்டு பாருங்க. கலெக்ஷனுக்கு தான் அந்த இதை போட்டீங்க. அப்படி நீங்க போட்ட பிறகும் சீமானுக்கு 50 விழுக்காடு கிட்ட கிறிஸ்தவர்கள் உள்ள கன்னியாகுமரி தொகுதியில 5 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சது. அப்போ அங்கதான் சீமானுக்கு உள்ளதிலே குறைவான ஓட்டு. 8 விழுக்காடுக்கு மேல ஓட்டு எடுத்த சீமான் சிவகங்கை போன்ற இடங்கள்லாம் ரொம்ப நல்ல ஓட்டை எடுத்தாரு. பல இடங்கள்ல டெல்டாவுக்குள்ள நம்ம ஹுமாயூன் கபீர்லாம் நல்ல ஓட்டு எடுத்தாரு. கார்த்திகா
காளியம்மாள் அந்த அந்த சகோதரியில நல்ல ஓட்டு மேலாடுதல் எடுத்தாங்க. ஆமா. ஆனா 50 விழுக்காடு கிறிஸ்தவர் உள்ள இதுல மைக் சின்னத்தை அந்த தம்பி போட்டான்னு சொன்ன கன்னியாகுமரியில 5 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சது. சீமானுக்கு ரொம்ப குறைவா தான் வாக்கு கிடைச்சு. ஏன்? RSS ஸ்பான்சர்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து நாடா ஜெயித்திடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ்ல இன்னொரு கேண்டிடேட்டுக்கு வசந்தகுமார் அவர் இந்த நாடா தான் அவருக்கு கொண்டு அந்த ஓட்டை போட்டாங்க கிறிஸ்தவர்கள். சீமான் நிறுத்தின அவர் பெரிய பாப்புலர் சகோதரி பரதவர் கிறிஸ்தவ மீனவ சகோதரி வெறும் மக்கள் தொண்டர். அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க, இப்பவும் கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தரப்பு ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் கூட போடாம அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸுக்கு போடுவாங்க. இப்பவும் பலரும் சீமானும் முட்டிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஓட்டு இப்படிதான் போகும். அது வந்து தன்னோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸுக்காக போகக்கூடிய ஓட்டு. ஒரு வெள்ளாள கிறிஸ்தவருக்காக மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் வந்து கிறிஸ்தவருக்காக போட மாட்டான். அவங்ககிட்டே சர்ச்சுக்குள்ள கல்லறை தோட்டம், சர்ச்சு, இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்திலுமே பெரிய ஜாதிய பிரச்சனைகள் கடுமையா இருக்குது. அந்த இடத்துக்குள்ள அவங்க ஓட்டு வந்து பாதுகாப்புங்கிற அடிப்படையில திமுக காங்கிரஸுக்கு தான் ஜாஸ்தி போகுங்கிறது என்னோட உறுதியான கருத்து. அதுதான் 2024 சீமானுக்கு கேண்டிடேட்டுக்கு போகல, விஜய் மைக் போட்டு ஆதரவு தெரிவிச்சும் கன்னியாகுமரியில போகுங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு சம்பவம். இதுல அப்ப 2 செக்ஷன் ஆயிடுச்சா. விஜய்க்கு ஓட்டு, விஜய்க்கு மேல அபிமானம் கொண்ட அருந்ததியர் கூட்டம் சீமான் மேலதான் இருக்கிறாங்க, ஸ்டாலின் அவருக்கல்ல. விஜய் மேல அபிமானம் கொண்ட கிறிஸ்தவர்கள் கூட்டம் கடைசியா வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்ட போடுவாங்க. சீமான் கொஞ்சம் அவங்களுக்கு மத்தியில் சில இஷ்யூஸ் எடுக்கிறாரு. இப்போ தலித் கிறிஸ்தவர்கள் இஷ்யூவை சீமான் எடுத்து பேசுறாரு. அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு சீமான் மேல நமக்காக நிற்கிறான், நம்ம உயர்வுக்காக நிற்கிறான், நம்ம சினிமா பார்த்து ஓசியில ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இல்லை. அந்த அடிப்படையில சீமான் நமக்காக நிற்கிறாங்க. இதுல சீமானு கொஞ்சம் ஓட்டு விடலாம். ஏன்னா நிக்கிறதுனாலதான் முக்குவர் பரதவர் கேண்டிடேட்டுகளை நிறுத்துறாரு. மீனவர்களுக்காக பிரச்சனைக்காக களத்துக்குள்ள நிற்கிறாரு. கடலம்மா மாநாடு நடத்துறாரு. கடல் பொலிட்டாரனால மீனவர்களுக்குள்ள பாதிப்பை பற்றி பேசுறாரு. இந்திய மீனவர்களுக்காக பேசுறாரு. இப்படி பல இதுக்குள்ள களத்துக்குள்ள இஷ்யூ பேஸ்டா சீமான் வந்து நிற்கிறதுனால அந்த ஓட்டுகள் வந்து சீமானுக்கு குறிப்பிடத்தக்க அளவு வரலாம். இப்ப விஜய் மையமா வச்சு கிறிஸ்தவர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு நீ வர்றது. அல்டிமேட்டா முக்குவர் கிறிஸ்தவர், பரதவர் கிருஷ்ணர், பறையர் கிறிஸ்தவர், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர், அருந்ததியர் கிறிஸ்தவர், வெள்ளாளர் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், நாடார் கிறிஸ்தவர் எல்லாமே வந்து அதை பார்க்கும்போது சீமான் தான் நமக்காக, நம்ம பிரச்சனைக்காக பேசுறான்னு நினைக்கக்கூடிய அந்த ஜாதிய கிறிஸ்தவர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்திலும் விஜய் சீமான் கம்பாரிசன் அல்டிமேட்டா இஷ்யூ பேஸ்டா சீமான் தான் இருக்கிறாரு. சீமானுக்கு ஒரு கெயினை கொடுக்குங்கிறதா என்னோட எண்ணம். ஆரம்பத்துல திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி தம்பி வரட்டும், தம்பி வந்தானா அப்படிலாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து திரு சீமான் அவர்கள் பலமா எதிர்க்கிறார் சார் திரு விஜய் அவர்கள். என்ன காரணம்? தம்பி வரட்டும்னு சொன்னதே அது ஒரு சரியான மிகம்னு சொல்ல முடியாது. இப்ப பலமா எதிர்க்கிறதுக்கான காரணம் பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறாரு. இவர் பெரியார தத்துவ தலைவராக வச்சு பெரியாருன்னு சொல்றாரு. அப்ப தம்பிக்கு எனக்கும் தொடர்பே இல்லை. அவர் பெரியார் ஆளு. நம் ஸ்டாலின், எடப்பாடி, பாரதத்னா கேட்கிறாரு, KP முனுசாமியும் இவரும் பெரியாருங்கிறதுல நிற்கிறாரு. நான் பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு 3 அடிச்சு நிற்கிறாரு. இதுவும் போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸ் தான். இதுல பெரியார அடிச்சு நிற்கிறதுல அப்பர் மென்டாலிட்டி இந்து காஸ்ட் வந்து சீமான ஆதரிப்பாங்க. மோடி பிரதமர் வாக்களிச்ச இந்து காஸ்ட் வந்து ஆதரிப்பாங்க. 6 பிராமண கேண்டிடேட் சீமான் போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. ஸோ இதுவும் வந்து இந்த இடம் விஜயால சீமான் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு நிற்கிறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு நிற்கிறாரு. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறாருங்கிறதுல சீமானுக்கு ஒரு லாபம் வரும். எதிர்த்தரப்புல புரோ பெரியாராட்டு பெரியார் செய்த சேவைகளை மையமா வச்சு வீரமணி, அந்த மே 17 இயக்கம் அந்த சகோதரர் திருமுருகன் காந்தி சகோதரர், தென் இவரு பெரியார் திராவிட கழகம், இவங்க எல்லாமே பவர்ஃபுல்லான ஆட்கள். இவங்க எல்லாமே ப்ரோ பெரியார ஸ்டாலின் பக்கம் கொண்டு போவாங்க. அப்போ ப்ரோ பெரியார் ஸ்டாலின், ஆண்டி பெரியார்ல அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், உடையாறு, இந்து நாடாரு, இந்த மாதிரிப்பட்ட அப்பர் மென்டாலிட்டி, கொங்கு வேளாளர் கொண்ட அப்பர் மென்டாலிட்டி கொண்ட ஓபிசி காஸ்ட், அப்பர் காஸ்ட், பிராமின்ஸ், இவங்கெல்லாம் வந்து பெரியார் அடிக்கிறதுல சீமானுக்கு ஆதரவு இதுல வருவாங்க. ஸோ பெரியார் வீரமணி எல்லாம் சொல்லுவாரு, அது சாணார்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் காயல்பட்டத்தில் முஸ்லிமானார்கள் அப்படின்னா அவரு அந்த கருத்தை சொல்லுவார். பெரியார் தான் அதை பண்ணார், இது பண்ணுவார். பட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெரியார் எதிர்ப்புக்கும் ஓட்டு இருக்குன்னு சீமான் அந்த ஓட்டை அறுவடை பண்ணுவார். பெரியார் ஆதரவுக்கான ஓட்டு இருந்தா அது வந்து ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். அதுலயும் விஜய்க்கு ஏமாற்றம் தான். ஓ,
ஆனா திரு பெரியார் வந்து பெரியார் பேரை வச்சு திமுக வந்து கொள்ளையடிக்குது அப்படின்னா திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். எப்படி சார்? அதான் சீமான் கேட்கிறார், நீங்க 2021 அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கிறாரா? அப்போ 21க்கு முன்னால திமுக எல்லாம் நல்ல திமுகவா? 21க்கு முன்னாடி கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்ததெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? இப்போ உதயநிதி மட்டும்தான் வாரிசு அரசியலா? கண்டிப்பா பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமாங்கிற மாதிரி உதயநிதி மட்டும்தான் வாரிசு அரசியலா? ஸ்டாலின் வாரிசு அரசியல் இல்லையா? அது விஜய் தான் வழக்கம் கொடுக்கணும். கண்டிப்பா சார். சீமான் அந்த கேள்வியில நியாயம் இருக்கு. உண்மைதான் சார். பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திமுக அமைச்சர்கள் 17 பேர் ஊழல் குற்ற வழக்குல உள்ள போறாங்க, லிஸ்ட் ரெடியா இருக்கு அப்படிங்கிறாரு. இதே கூற்றதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல சொன்னாரு, திமுக அமைச்சர்கள் பட்டியல் ரெடி ஆயிருச்சு, உள்ள ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னாரு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நல்ல விஷயம். இதுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கிக்கிட்டு இதை நயினார் நாகேந்திரன் செய்தாருன்னா நயினார் நாகேந்திரன் நான் பாராட்டுறேன். எனக்கு வந்து இவங்க உள்ள போறது போகாதெல்லாம் மேட்டர் இல்லை. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும் நயினார் நாகேந்திரன். அல்லது எடப்பாடி பழனிசாமி 29 மோடியை கலத்தி விட்டுருவாரு. அதுதான் பிஎம்ஓ கிட்டையும் சொல்லிட்டேன். பிஎம்ஓவும் அதை இப்போ செயல்படுத்துறாங்க. பல இதெல்லாம் பண்ணி பல வியூகங்களை பண்றாங்க. அமித்ஷா வந்து அமித்ஷாவை நயனார் பார்க்கும்போது வீகத்தை நாங்க பார்த்துக்கிறோம் வேற சொல்லியிருக்கிறாப்புல போலுக்கு. அப்போ பிஎம்ஓவுக்கு நாங்க கொடுத்த வீகத்தை 26 செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 21 எங்க வீகத்தை தான் மோடியோட கருத்தா இருந்தது. ஏன்னா நாங்க இன்னைக்கு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு விஷயத்த நான் கிளைம் பண்ணல. அந்த விஷயம் நடக்கும் போதே மோடிஜி இன்ஃபுளுன்ஸ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். இப்பவும் இன்னொரு வீகத்தை நாங்க கொடுத்துருக்கோம். அந்த வீகத்தை அவங்க செயல்படுத்துவாங்கன்னு நம்புவோம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துழைப்பு மிக முக்கியம். எங்க ரோலும் அதுல இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். ஆனா அந்த 17 அமைச்சர்கள் பட்டியல் ரெடியா இருக்கா எப்படி சார்? ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றாரு, டெல்லி அரசியல பாத்தீங்களா, டெல்லி ஆம் ஆத்மி கட்சி எப்படி நாங்க காலி பண்ணோம்னு பாத்தீங்களா அப்படின்னு அடிச்சு சொல்றாரு சார் திரு நயினா நாகேந்திரன். சரி, அவர் கருத்து அவ்வளவுதான். எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்தா திமுக மேல சிம்பதி தான் கூடும். இப்போ கலைஞர் வந்து ஆனா அந்த டெல்லி அரசியல் அது விழுவலையே சார். சிம்பத்திக்கு கிரியேட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தது. ஆனா ஆம் ஆத்மி திரும்ப வர முடியலையே சார். இப்ப அதே தான் இங்க திமுக நடக்குமா எப்படி சார்? திமுக அங்க ஜெயித்த கட்சிங்க, 39 எம்பி ஜெயித்த கட்சிங்க. என்னங்க ஒரு யதார்த்த உண்மைக்கு மாறா பேசுறீங்க? இல்ல அவர் டெல்லி அரசியல் அவர் சொல்லட்டு சொல்றாரு. நீங்க ஜெயித்த கட்சிங்க, திமுக ஜெயித்த கட்சிங்க. யதார்த்த உண்மை. இப்ப இதை நம்ம சொல்றதுனால ஸ்டாலினுக்கு ஆதரவுலாம் இல்லை. ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும், ஒன்றும் உள்ள ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். பட் திமுக அணி 45 விழுக்காடு வாக்குகள் தாராளமா பெறக்கூடிய லெவலில் தான் இருக்குது. 48 விழுக்காடு வாக்குகள் திமுக அணி பெறும்னு சொன்னேன். 47 விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க. 35 இடம் ஜெயிப்பாங்கன்னு 39 ஜெயித்தாங்க. இதை சொல்றதுனால ஸ்டாலின் ஆதரவாளராட்டி எப்படி ஆயிட முடியும்? அப்படி கூட என்னோட சகோதரன் ஒருத்தர் கூட நேஷனலிஸ்ட்ங்கிறதுல என்ன ஸ்டாலின் ஆதரவாளருங்கிறான். ஏன்னா உண்மையை சொல்றேன் சகோதரா, நீ என் சகோதரன் தான். மோடி பிரதமராக நீ நானும் ஒன்று தான். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லவ் யூ. பட் ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. நாங்க ப்ரோ மோடி. எடப்பாடி நாளைக்கு மோடியை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல நாங்க அலர்ட்டா இருக்கிறோம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிருந்துங்கிறதான் பிஎம்ஓட்டையும் சொல்லியிருக்கோம். அவங்களும் சொல்லிட்டாங்க, எடப்பாடி முன்னிறுத்தி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, சீட்டே கன்வெர்ட் ஆகாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் ஓட்ட தட்டிட்டு போயிருவாரு. அந்த சூழ்நிலையில அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி ஏத்துக்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா 90 சீட்டு கேட்கிறதா பாஜக நிர்பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சார். உண்மைதானே எப்படி சார்? 2க்கு 1 வாங்கணும். அண்ணாமலையோட உழைப்புல கிடைச்ச அந்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கணும்னு அண்ணாமலையும் பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். எஸ்ஐஆர் திட்டத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் சார்? எந்த கட்சி அடிவாங்க? எஸ்ஐஆர்ல ஃபுல்லா இருந்து எல்லா வேலையும் பார்த்தது திமுக. அங்க எதிர்ப்பையும் காட்டிட்டு இங்க களத்துக்குள்ள லாபத்தையும் பார்க்கறது திமுக. இது உண்மை. இந்த உண்மை எல்லாத்துக்கும் உண்மைதான். சும்மா அறிக்கையில சொல்லுவாங்க, பேச்சில சொல்லுவாங்க. இது நான் சொல்றது உண்மை. கண்டிப்பா. அப்ப திமுக சாதகங்கிறீங்களா எப்படி சார்? திமுக தான் அதுல எல்லா மேனிபுலேஷனும் பண்ணாங்க. கண்டிப்பா சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக நன்றி சார். நன்றி.